ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மேடமி டசன்ஸ். அதோட எண்டிங்கில் சிங்கப்பூர் வில்லேஜ். அவங்க வந்து சிங்கப்பூர் ஏர்லி டேஸில் எப்படி இருந்தது, அது இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு காட்டுற வண்ணமாக அதுலேயே ஒரு மியூசியம் உள்ளே இருக்குது. சிங்கப்பூர் 1820 அப்போ இருந்து எப்படி அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, அது எந்தெந்த பிஸ்னஸ் மூலயமா அவங்க வந்து இப்போ இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அவங்க ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிலில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அவங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போய் இப்போ சிங்கப்பூரை இவ்வளவு ஒரு பெரிய சிட்டியாக மாற்றிருக்காங்கங்கிறத இதில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மியூசியம். இது நம்ம அது சிங்கப்பூரை பற்றின கொஸ்டின்ஸ் கேட்டால் அதில் இருக்கிற அந்த 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 நபர் வந்து ஆன்சர் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறோம். இது சிங்கப்பூரில் இருக்கிற ரப்பர். அவங்க எப்படி ஏர்லி டேஸில் ஃபார்ம் பண்ணாங்க. ரப்பர் லீவ்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஏரியா 1820s சிங்கப்பூர். இங்கே இருக்கிற போட்ஸில் 1820s அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க என்னென்ன வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் எப்படி வாட்சஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை இதில் கொடுத்துருக்குறாங்க. இதையும் நம்ம பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிங்கப்பூர், இப்போ இருக்கிற நியூ சிங்கப்பூர். அது வந்து 1820 to 1925 வரைக்கும் உள்ளதை இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 2025 உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். புஷ் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். அவங்க அந்த காலத்தில் செய்த அந்த அவங்க தயாரித்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. இது மூலயமா அவங்க செய்த பிஸ்னஸ். பிஸ்கட்ஸ், நட்ஸ். அவங்களோட அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ். லெவல் 2 அடுத்த லெவலில் நம்ம மேலே போகும்போது அவங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஜில் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அதை நம்ம இங்கே பார்க்கலாம். அவங்களோட கல்ச்சர், அவங்க ட்ரெஸ்ஸஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இது எல்லாமே சைடில் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே நம்ம அவங்களோட வாழ்க்கை முறையை பார்க்கலாம். அவங்களோட பிஸ்னஸ் இதெல்லாம் அப்போ வேலை அங்கே கூலியாக ஒர்க் பண்ணவங்க, அவ்வளோ ஒர்க்கர்ஸ் அவங்க எப்படி ஒர்க் பண்ணி இவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்க சிங்கப்பூரை. இது ஒரு வீடியோ உள்ளேயே. நெக்ஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கை முறை பாருங்கள். நாங்கள் ஒரு டீ ஷாப்ஸ், அதோட ஓனர் இருக்கிறாரு. செகண்ட் ஸ்டேஜ் அவங்க எப்படி முன்னாடி வந்தாங்க அப்படிங்கிறது, முன்னேறி வந்தது. டீ கிளாஸஸ், ஒரு டீ ஷாப். இது 18 to 19 செஞ்சுரியில் இருந்த எல்லா அவங்களோட பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்.
அவர்களுடைய வியாபார நுக்திகள். அவங்களுடைய பிஸ்னஸ் இப்படியெல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இது அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண வண்டி. சவாரிக்காக யூஸ் பண்ண வண்டி. அது எல்லாமே அந்த டைமில் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க. இது ஒரு கடை. இதில் வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை முறையை நடத்துனாங்க, ஒரு வீட்டில் எப்படி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், வியாபாரம், அவங்களுடைய அந்த காலத்தில் அவங்க செய்த பிஸ்னஸ், அவங்களோட ட்ரெஸ் முன்னாடி இருந்ததுக்கும் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் கோட் சேஞ்ச். ஒரு ஷாப், சில்வர் ஷாப். அவங்களோட ட்ரெஸ் கோட் ஏர்லி டேஸ்லேருந்து இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது. அவங்க யூஸ் பண்ண அந்த கேமிங்ஸ், இதில் அவங்க யூஸ் பண்ண கேம், நம்ம ஊரில் அந்த பம்பரை விடுறது சேம், சின்ன குழந்தைகள் விளையாடுறாங்க. இது டெய்லர் ஷாப் கூட. இது வந்து அவங்களோட பிஸ்னஸ். இது வந்து பில்டிங். they started building, வெஜிடபிள்ஸ் செல்லிங், காய்கறி விற்பனை. அவங்களுடைய ட்ரெஸ் கோட். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். அவங்க பல்லாங்குழி, நம்ம யூஸ் பண்ணுற பல்லாங்குழி யூஸ் பண்ணி பொழுதுபோக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சினிமா. அது பல்லாங்குழி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறப்பறம் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜில் சினிமா தியேட்டர்ஸ் அங்கே வந்திருக்குது. ஸோ அதையும் இதில் காமிச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ 1942 அவங்களோட அடுத்த ஸ்டெப். 1942 சிங்கப்பூர் எப்படி இருந்தது, அவங்களோட பில்டிங்ஸ், அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து அடுத்த ஸ்டெப் சைக்கிள்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ சைக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு வீடியோ மேன். இவர்கிட்ட நம்ம சிங்கப்பூரோட என்ன டீட்டெயில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் அவங்களோட பிஸ்னஸ். அவங்க எப்படி அவங்களோட பில்டிங் டெக்னிக்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. (1945 to 1965) அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆனாங்க. டெலிவிஷன்ஸ் வந்துருச்சு, ரேடியோஸ், டெலிவிஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட அவங்களோட தலைவர்கள் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க, எல்லோரோட ஃபோட்டோஸும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மெழுகு சிலைகளுக்கு வந்துட்டோம். இவங்க எல்லாருமே இங்கே உள்ள தலைவர்கள். அவங்க கூட எல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.
இது எல்லாமே மெழுகு சிலை, வேக்ஸ் ஸ்டாச்சு. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.